ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி பிரியாணி கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய் கூட்டு பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், ஒய்லட் கலர் நீல கத்திரிக்காவை நான் இந்த மாதிரி துண்டுகளாக வெட்டியிருக்கேன், ஸ்கொயர் ஸ்கொயராக. இப்போ கடாயை வச்சு 1 கப் கடலை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கடலை வறுபட்டுருச்சு. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் எள் எடுத்திருக்கேன், அதை வறுத்து எடுத்துக்கலாம். கடாய் சூடாக இருக்கிறதுனால போட்டதும் வறுபட்டுரும். எள் வறுபட்டுருச்சு. பார்த்தா எள் பொரியிற சத்தம் கேட்குது பாருங்கள். வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் இங்கே பாருங்க, நான் எடுத்து வச்சுருக்கேன் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், பெருங்காயம், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நாம் அது கூட கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலாலே கத்திரிக்காய் கொஞ்சம் நேரம் வதக்கணும். கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கினதும் 1 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். கத்திரிக்காய் வெந்துருச்சு, வதங்கிடுச்சு. இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1 கப் வேக வைப்போம். மூடி வச்சிடலாம் 10 நிமிஷம். கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கிளறிட்டு மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்க கடலையை தூள் நீக்கிட்டு அதையும் நம்ம வறுத்து வச்சுருக்க எள்ளையும் அது கூட ஒரு 4-5 பல் பூண்டும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். கத்திரிக்காய் வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் அதை பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு வந்த இந்த கடலையும் எள்ளையும் சேர்த்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி இப்படி ஸ்கொயராக கட் பண்ணி போட்டிருக்கேன், அரைச்சிட்டு வந்துடலாம். கத்திரிக்காய் வெந்துருச்சு. வாங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி கழுவி தக்காளி ஊற்றிருக்கோம். ஒரு கொதி வரட்டும். கொத்தமல்லி போட்டு வதக்கிடலாம். இந்த சமயத்தில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை கொஞ்சம் தூவி 1 கொத்து கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது. ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ இந்த குழம்பு வந்து நம்ம எல்லாத்துக்கூடயே சாப்பிட்லாம். சப்பாத்தி, சோறு, பிரியாணி ஆப்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் ரெசிபி பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சர்வ் பண்ணிடலாம்.